ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நிறைய டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பேங்கிள் சைஸ் அளவு தெரியலனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கைகளை இது போல் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு லாஸ்ட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கு பக்கத்து விரலுக்கும் நடுவில் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்கேலால் அளவெடுக்கணும். இப்போ நான் ஸ்கேலால் அளந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு 5.5 இருக்குது, அதாவது 5.5. இப்போ ஸ்கேலை நம்ம அப்படியே திருப்பி பார்த்தா நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிடும். இப்போ நான் எப்படி செக் பண்ணணும்னு திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெரிய ரெண்டு கோட்டுக்கு நடுவில் வர கோடை விட்டுடணும். அது போல் அளந்திங்கன்னா 2.25 வருது. இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் ஸ்கேலில். இப்போ இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் இருக்கிறது, அதாவது 5.5 இருக்குது எனக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் 1, இதிலேருந்து இது வரைக்கும் 1, 2 ஆச்சா. இப்போ இதில் 2.25 தான் என்னோடய சைஸ். இப்போ நீங்கள் சைஸ் சொல்லி வளையல் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு அடியில் இது போல் ரொம்ப கரையாக இருந்ததுன்னா அது எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கூடவே லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வினிகரை சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாத ஒரு பழைய ப்ரஷ்ஷை ஹீட் பண்ணி வளைச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லா வளைவாக இருக்கிற பொருள் தான் தேவை. அப்போ தான் கேப்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியும். இப்போ இதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு அடியில் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட மொபைல் ஸ்டாண்டு இல்லைன்னா எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். தோசை திருப்பியில் மொபைல் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கீழே ஏதாவது ஒரு அரிசி பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். குழந்தையோட செப்பல் சைஸ் தெரியல, கடைக்கு போகிறப்ப எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியலனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது குழந்தையோட கால் பகுதி அடியிலிருந்து கட்டை விரல் முனை வரைக்கும் அளந்துக்கோங்க. இப்போ இதை அளந்ததை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செப்பல் நீங்கள் வச்சுருக்க செப்பலில் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வாங்கலாம். இது போல் கண்ணாடி டம்ளரில் இருக்கிற பிரிண்ட் வந்து ஒரு சிலருக்கு வேண்டான்னு நினைக்கலாம். அது போல் வேண்டான்னு விருப்பப்படுறவங்க ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்துக்கோங்க. ஹார்பிக் எடுத்து அந்த டம்ளர் மேலே இது போல் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கண்ணாடி டம்ளரை அப்படியே ரொட்டேட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா கையில் தேய்ச்சாலே நல்லா போயிடுது. உங்களுக்கு சப்போஸ் போகலனா நீங்கள் ஸ்டீல் நார் வச்சியும் தேய்ச்சிக்கலாம். இது போல் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா ப்ளைனான ஒரு கண்ணாடி டம்ளர் உங்களுக்கு கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜூஸ் வந்து பிளாஸ்டிக் டம்ளரில் வாங்கி குடிக்கிறப்ப நம்மளுக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பேக்கில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. பாட்டில் இல்லாத பட்சத்துக்கு இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போல் ஒரு கவர் எடுத்து அந்த ஜூஸ் டம்ளர் மேலே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவரில் லைட்டாக மீடியமில் வச்சுட்டு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த பிளாஸ்டிக் வந்து இதில் ஒட்டிக்கும். இது போல் ஒட்டிக்கிடுச்சுன்னா நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒட்டணும். லைட்டாக கேப் இருந்தாலும் லீக்கேஜ் ஆகும். நல்லா ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கவர்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை உங்கள் பேக்கில் வச்சுட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இதை நீங்கள் எடுத்து குடிக்கிறப்ப ஸ்ட்ரா மட்டும் கூட எடுத்துகிட்டு போனால் போதும். எடுத்து குடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட டெஸ்டர் வந்து இல்லை, கிட்ட கொலுசை டைட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேடு இல்லைன்னா எப்படி ஈஸியாக டைட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இருக்கிறவங்க நம்ம அதை வச்சே டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கொலுசில் நம்ம நார்மலாக காலில் போடுற மாதிரி மாட்டிட்டு இப்போ இந்த திருகாணி திருவுற இடத்துல கொஞ்சமாக நெயில் பாலிஷ் தடவி விட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட் ஆகிக்கும். உங்களுக்கு கழண்டு வராது.
கொலுசு போட்டுட்ருக்கிறப்ப. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி கொலுசு போட்டு இப்போ இதை டைட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபிட் ஆகிக்கும். நீங்களே கழட்டினாலும் சீக்கிரமாக உங்களுக்கு கழலாது. நீங்கள் கழட்டுறப்ப வேணும்னா எதனா யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். ரெகுலராக போடுற கொலுசுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் இது போல் பேனாக்கரை பட்டுடுச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ப்போம். அது போல் தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக டெட்டால் எடுத்து எந்த இடத்துல கரை பட்டுச்சோ அந்த இடத்துல லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சிங்கன்னா போதும். சூப்பராக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பெனில் கிறுக்கி எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ டெட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி இதை ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கீழே எண்ணெய் சிந்திருச்சுன்னா டைல்ஸில் நம்மளுக்கே தெரியாமல் கீழே வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நார்மலாக நம்ம கிளாத்தில் துடைச்சோனாலும் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். அது எப்படி சுத்தமாக எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அந்த எண்ணெய் சிந்தின இடத்துல மேலே தூவி விட்டு துடைச்சி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் கொட்டினது இடமே தெரியாமல் மறைஞ்சிரும். உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கே தெரியாது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே எம்டியாக இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழை இலை நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே போல் வாழை இலை எடுத்துட்டு அந்த டம்ளரை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு டேப் போட்டு முனையில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அடிப்பகுதியில் நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இதே போல் மடிச்சுட்டு அடியிலையும் ஒரு டேப் ஒட்டிக்கலாம். டேப் இல்லைன்னா நீங்கள் குச்சி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பவுல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் கோயிலுக்கு பூ எடுத்துகிட்டு போகலாம். ரிட்டன் வரப்போ உங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வர உதவும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஷோக்கு வைக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.